தன்னை வளர்த்து விட்டு தன்னை உயர்த்தி கொண்டாடி தீர்த்த அந்த ரசிகனை தான் சாமியாக இருக்கக்கூடிய கோவிலில் கோபுரத்தின் உச்சியில் கலசமாக தன் ரசிகர்களை அமர வைத்து விட்டார் விஜய். இதான் உண்மை. அவங்களுக்கே அந்த பதவிகள் கொடுக்கப்படுகிறது. கட்சியில வந்து அந்த விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள்ல மாவட்ட செயலாளர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆட்கள்ல பணக்காரனும் இருக்கா, ஏழையும் இருக்கா. அந்த நிர்வாகிகளா இருக்கவங்க பல வகையான கேட்டகரியில உள்ளவங்களும் இருக்காங்க, வசதி படுத்தவங்களும் இருக்காங்க, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. எதையுமே கணக்கில் எடுக்கல. அப்படியே அவங்கள தூக்கி கட்சியில அதே பொறுப்பை வந்து மாவட்ட செயலர் பொறுப்பு, நகர செயலர் பொறுப்பு, ஒன்றிய செயலர் பொறுப்பு, ஜாதி பணம் எதையுமே பார்க்காம அப்படியே அவங்களுக்கே கொடுக்குறாரு. இது வந்து விக்கிரவாண்டி மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டு மேடைகள் அந்த நிர்வாகிகள் எல்லாம் அமர வைக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாருமே ஒரு மாநாட்டுக்கு வரும்போது எல்லாருமே சந்திச்சுட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. மாநாட்டை டிவியில எல்லாரும் பாக்குறாங்க, நேர்ல பாக்குறாங்க. இவ்வளவு பெரிய பிரமாண்ட மாநாடு, அரசியல் போக்கே மாறுது, அரசியல்ல பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு மக்கள் பாக்குறாங்க. இந்த மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த ரசிகன் அந்த இருக்கக்கூடிய பகுதியில அவனை வேற மாதிரி பார்த்துக்க இருந்தது. அந்த ஒரே நாள்ல அவனை பார்க்கிற பார்வை, மக்கள் பார்க்கிற பார்வை மாறுது. திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை எப்படி ஒரு பிரமிப்பா ஒரு இதா பார்ப்பாங்க இல்லையா, போக்கஸா, அதே பார்வை இந்த ரசிகன் மேலேயும் வருது. இந்த விக்கிரவாண்டி மாநாடு நடந்த பிறகு அவனை எப்படி ஏளனமா பேசினாங்களோ அதெல்லாம் எல்லாமே மாறுது. அவன் வந்து ஒரு முக்கியமான நபரா அந்த பகுதியில பார்க்கப்படுறான், ஊர்ல பார்க்கப்படுற அமைப்புல அவன் லைஃப் ஸ்டைலே மாறுது. அதாவது தன்னை வளர்த்து விட்டு தன்னை உயர்த்தி கொண்டாடி தீர்த்த அந்த ரசிகனை தான் சாமியாக இருக்கக்கூடிய கோவிலில் கோபுரத்தின் உச்சியில் கலசமாக தன் ரசிகர்களை அமர வைத்து விட்டார் விஜய். இதான் உண்மை. அந்த ரசிகனை வந்து உயரத்துல வச்சு அளவு பார்த்துட்டாரு. அவரோட சினிமா பாடல்கள்ல வந்து ஓப்பனிங் சாங்ல வந்து வார்த்தைகள்லாம் வரும்ல, உன்னை யாரோ பெத்திருக்க, என்ன யாரோ பெத்திருக்க, ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் வெறும் வார்த்தை வரிகள் எல்லாம் சினிமாவுக்காக அல்ல, நிஜத்திலேயும் உண்மை என்பதை இந்த மாதிரி பதவிகளை கொடுத்து அந்த ரசிகனை உயர்வுபடுத்தி உச்சத்தில் அமர வச்சு உண்மையான வரிகளா அவங்களுக்குள்ள இருக்க உண்மையான உறவு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி இருக்குங்க இல்லையா, அதுல இனி வருங்காலங்கள் எத்தனையோ பேர் வந்து அந்த பதவிக்கு வந்து போகலாம். இப்ப இருக்கவங்க மாறலாம், இனிமே எத்தனை பேர் வேணாலும் வரலாம். ஆனா இப்ப இன்னைக்கு மாவட்ட செயலாளர் இருக்காங்க இல்லையா, பதவிகள்ல நிர்வாகிகளா இருக்காங்கல்ல, ஒவ்வொரு பதவியிலையும் அவங்க வந்து அவங்க பையன் சொல்லுவான், இந்த கட்சியில முதல்ல எங்க அப்பா தான் வந்து இந்த பொறுப்புல இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க, எங்க தாத்தா இருந்தாரு அப்படின்னு. காலத்திற்கும் இந்த பேர் வந்து மாறவே மாறாது. அது மாதிரி ஒரு கௌரவம் இன்னைக்கு இந்த பதவியில இருக்கவங்களுக்கு. அந்த ரசிகன் தன்னை கொண்டாடி உச்சத்தில் வச்சிருந்த ரசிகனுக்கு அதை விட பல மடங்கு உயரத்தை கொடுத்து அளவு பார்த்துட்டாரு தளபதி விஜய் அவர்கள்.